பெண்ணை வர்ணிச்சு பேசிட்டே இருந்தான். அவன் வா திறந்து பேசவே இல்லை. ஊமை பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சு விட்டான். ஐயோ, ராத்திரி அம்மா கூட அம்மா நம்ம மோசம் போயிட்டோம்மா, ஊமை பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சுட்டான்னு நான் என்ன செய்வேன்னா. உடனே அம்மா சொன்னாங்க, பாக்குறதுக்கு பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கா, எப்படியாவது சென்னையில இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில கூட்டு போய் சரியாக்கிடலாம் அப்படின்னு சொன்னா. உங்க ஊமை பண்ணல என்ன வேற சொல்லு. உடனே மனைவி பேசணுங்கிறதுக்காக பொண்டாட்டியை கூட்டு நேராக சென்னையில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் போய் பார்த்தா, டாக்டர் என் மனைவி பேச மாட்டேங்குது, எப்படியா பேச வைங்க டாக்டர்னு. உடனே அவர் சொன்னாரு, உன் மனைவி பேச வைக்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா ஆகும், ஊரில் போய் பணத்தை கொண்டு வா, அட்மிட் பண்ணிட்டு போ, வரும்போது பேசுவான்னாரு. உடனே மனைவி பேசணுங்கிறதுக்காக அவன் நேராக ஊரில் வந்து ஒரு 5 சென்ட் சொத்தை விற்றான். 5 லட்சம் ரூபாயை கொண்டு நேராக டாக்டர்கிட்ட போய் கொடுத்தான். டாக்டர் என் மனைவி பேசுறாளா டாக்டர் அப்படின்னா. நல்லா பேசுறாடா, 10ஆம் நம்பர் ரூம்ல போய் பாரு, நல்லா பேசிட்டு இருக்கா. உடனே நேரா போய் மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்ட்டு ஓடோடி போய் கண்ணே மணியேன்னா. அவ சொன்னா, உன்னை கட்டிட்டு என்ன சுகத்தை கண்டு, ஒரு அட்டியில் உண்டா, ஒரு நட்டியில் உண்டா, ஒரு பட்டியல் உண்டா, தொட்டுண்டா, நட்டுண்டா. மீண்டும் டாக்டர் வந்து பார்த்தான். டாக்டர் சார் இன்னும் எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, திறந்த வாயை எப்படியாவது அடைச்சிருங்க. அவர் சொன்னாரு, அடைக்கிறதுக்கும் திறக்கிறதுக்கும் இதுக்கு என்னடா பேச்சு பாரு டேம்னியாடா நினைச்சா, ஒன்ன செவிடன் ஆக்கிடுவோன்னாரு. நீ கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா செவிடனா தான் லாந்திட்டு இருக்கான்னு. அவ்வளவு கஷ்டம், கல்யாண வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. இன்னைக்கு காலையில நான் சொன்னேன், என் வீட்டுக்காரிய பார்த்து அவசரமா புறப்பட்டு இருந்தா அழகா ஒரு கவிதை சொன்னேன். நம்ம வீட்டுல நீ உயிரெழுத்து, நான் மெய்யெழுத்து, நம்முடைய குழந்தைகள் உயிர்மெய் எழுத்துன்னு. அவ சொன்னா, உங்க அம்மா ஒரு ஆயுத எழுத்து, நான் உனக்கு வாக்கப்பட்டது என் தலையெழுத்து, நீ தேவையில்லாத துணை எழுத்து. எப்படி பேச முடியும்? கருணாசை வரும் ஐயா. ஆமா, தேர் போலே ஒரு பொன்னோன் சொல்லாது, தேவதை போலே நீ ஆடே, பூவாடை வரும் மேனியிலே உன் புன்னகை இதழ்கள் கவி பாடே, கார்காலம் என விரிந்த கூந்தல் கன்னத்தின் மீதே கோலமிடே, கைவளையும் மைவிழியும் கட்டி அணைத்து கவி பாடே, மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே, தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கை தான் கண்ணே. கல்யாணம்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்ச நடுவர்களே, கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமாக இருக்கிறோமோ என்பது கேள்விக்குறியாதானே இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச பிறகுதானே எவ்வளவு வரும்போது வரும்போது பச்சை கிளியா வந்த பிறகுதான் பஞ்சவர்ண கிளியா மாறினா. அதுலயே கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு பொண்ணுக்கு எடை எவ்வளவு தெரியுமா? 35 கிலோல வாரம். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாசம் ஆகல 95 கிலோ. எப்படி ஆகுனே தெரியல. எதுக்கு எதிரணியில பார்த்தாலே தெரியும் எவ்வளவு செழிப்பா இருக்காங்க. உண்மையிலே ஆம்பளை என்னதோ இடம் குறைஞ்சிக்கிட்டே போறான், ஏன்னே தெரியல. நீங்க எங்க யாரை பார்த்து சொல்றீங்க? உங்களை நான் சொல்லல, உங்களை சொல்ல முடியும். உண்மையில கவலைப்படாத, கல்யாணத்துக்கு பிறகுதானே தெரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நமக்கெல்லாம் முடிவெட்டுன்னா என்ன ஒரு 100 ரூபா. கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டியே பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போனா எத்தனை ரூபா? 6500 ரூபா. எதுக்கு முடிய சீவரதுக்கு? பியூட்டி பார்லர்ல பாத்திருக்கீங்களா? இந்த பொண்டாட்டிய பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த பியூட்டி பார்லர்ல இந்த பணத்தை சாச்சி போடுறதுக்கு ஒரு பலகை போட்ட மாதிரி போட்டிருக்கான். இங்க இருந்து போன ஆர்டர் கொண்டு சாச்சி போட்டுறான். போட்டிருந்த பாத்ரூம் கழிக்கக்கூடிய பிளீச்சிங் பவுடர் எடுத்து பிளிச்சு மூஞ்சில அடிக்கிறான். ஒரு 2 வெள்ளரி பிஞ்ச கண்ணுல ஒட்டி வைக்கிறான். நெத்தில 1 ரூபா துட்டையும் ஒட்டி வைக்கிறான். அன்னைக்கு பசியா இருந்து சித்ரா 2 வெள்ளரி பிஞ்சை எடுத்து தின்னுட்டு இருக்கு. என்ன செய்யுது நடுவர்களே? அன்னைக்கு விரட்டி விட்டுறான். நீ வந்தேன்னா எத்தனை கிலோ வெள்ளரிக்காய் தீர்வோ தெரியாது, தயவு செய்து இந்த பொம்பளைய பியூட்டி பார்லர் கூட்டு வராங்கன்னு சொல்லி விட்டுட்டான். உண்மையில இந்த பியூட்டி பார்லருக்கு உண்மை அந்த ஐ பிளக்கிங்னு ஒன்று சொல்றான். இந்த புருவ முடிய புடிங்கி எடுக்க ஒரு முடி வச்சிருக்கு, நூல் வச்சிருக்கா, ஐ பிளக்கிங்கா. அதுக்கு எவ்வளவு தெரியுமா? 195 ரூபா பார்த்துடுங்க. அதுக்காயா? ஆமா, முன்ன பின்ன கூட்டிட்டு போனாதானே தெரியும். 30 ரூபா. ஆமா, அது சின்ன கண்ணுக்கு, இது பெரிய கண்ணு கேட்கும். ஏன்னா சனி பக்கத்திலே கூட்டு தெரியும்.
நடுவர் அவர்களே, இவ்வளவு பண செலவு உண்டுமா கல்யாணத்துக்கு முன்னாடி? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு பண செலவு உண்டா நடுவர்? கல்யாணத்துக்கு பிறகு மனைவிக்கு எத்தனை சாரி வாங்கி கொடுக்க நடுவர் அவர்களே, எத்தனை பட்டு சேலை வாங்கி கொடுக்குறோம். பொதுவா ஒரு கோயில்ல திருவிழா வந்து வைங்களேன், நமக்கு எல்லாம் சிம்பிளா ஒரு பேண்ட் செட் இல்லைன்னா ஒரு வேஷ்டி சட்டை இல்லையா? ஆனா பொம்பளைகள் 10 நாளைக்கு 10 பட்டு கொடுப்பாங்க தெரியுமா? 10 பட்டு 10 பிளவுஸ் எல்லாமே எல்லாம் மேட்ச் தான் இல்லையா? அதுலயும் 60 ரூபாய்க்கு பிளவுஸ் எடுக்க 6500 ரூபாய்க்கு கல் வைக்க, ஆரி ஒர்க்கு, ஆரியா ஒர்க்கு, சூரியா ஒர்க்கு எல்லா ஒர்க்கையும் சேர்த்து அந்த பிளவுஸ்ல ஒட்டி வச்சிடறான். வீட்டுக்கு பவுண்டேஷன் போடக்கூடிய கல்லு 4500 ரூபா தான். இவளுக்கு பிளவுஸ்ல இருக்கக்கூடிய கல்லு 6500 ரூபா. என்னை பிளவுஸ்ல கல் வச்சு தைக்க ஆரம்பிச்சாலும் புருஷனுக்கு கிட்னில கல் வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இப்போ உள்ள காலம் அப்படி ஆகி போச்சுமா. கிட்னில கல்லுக்கு இதான் காரணம். ஆமா நடுவர்களே, வேற என்ன செய்யுது நடுவர்களே? அதுலயும் ஒரு காலத்துல எனக்கு டைம் முடிஞ்சிட்டு இல்லையா? ஆமா முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கும். இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு அவ்வளவுதான். அதுலயும் ஒரு காலத்துல வந்து போகும்போது பேசி, ஆமா, பெண் வந்து மணமேடைக்கு வரக்கூடிய அழகே அவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கான். அன்னம் போல நடை நடந்து வந்து உன்னருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து, அன்னம் போல நடை நடந்து வந்து உன்னருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து, கண்ணம் சிவப்பை நீ இருக்க மஞ்சள் கயிறு எடுத்துனது கழுத்தில் முடிக்கும் இந்த நாள் தெரியும் போது, உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? அது முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவரி நீ தெரியுமா? தெரியுமா? அன்னைக்கு பெண் மணமேடைக்கு வரமாட்டாளாம், அவ்வளவு வெட்கப்படுவாளாம். நான் வரமாட்டேன் என்ன விட்டுருங்கன்னு சொல்லுவாளாம். அங்க இருந்து தோழியர்கள் அங்க இருந்து தூக்கிட்டு வருவாங்களா, வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ, மணமேடை தன்னில் மணநாள் காண திருநாளை காண வாராயோ, வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. அப்படியே அந்த பொண்ணுக்கு வெக்கம் தாங்க முடியாத, அச்சம் மடம் நாணம் பெயர் பெண்கின்ற அத்தனை அகப்பண்புகளும் அவளு வெக்கமாட்டே இருக்குமா. கையில 2 வெற்றிலையை கொடுத்து கண்ணு 2ஐயும் பொத்திக்கிட்டு அப்படியே மெதுவா கூட்டி கொண்டு அப்படியே மணமேடையில உட்கார வைப்பாங்களாம். புருஷன் தாலி கட்டு வரேன். இப்போ அப்படி இல்லை. இப்போ உள்ள காலத்துல அங்க இருந்து பொண்ணே ஆடிட்டு தான் வருவோம். கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட். அதோட படிக்கலாம் நீ கிட்ட வந்து நின்னா அது சுடாகுது, நீ தட்டு ஏது சொன்னா என் பட்டே சுடாகுது. கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட். அந்த நேரம் படிக்கலாம் ஹைவேயில் போகும்போது ஐஸ்கிரீம் கலர் இருக்கலாம், ஒரு சுத்தி வாங்கி போட்டு எல்லாம் போட்டுக்கலாம். இப்ப அன்னைக்கு கல்யாண பொண்ணு ஆடிட்டே வருது, பின்னாடி எல்லாரும் ஆடிட்டே வராங்க, ஆடுறாங்க. ஆமா, மாமியாரும் ஆட்டம். அதுல இருந்து மாமியாருக்கு செலவு எவ்வளவு தெரியுமா? பொண்ணுக்கு மேக்கப் செலவு 30,000 ரூபா, பொண்ணுக்கு அம்மாவுக்கு 60,000 ரூபா, பொண்ணுக்கு பாட்டிக்கு 1,20,000 ரூபா. பண செலவு தான் என்ன நடுவர். அப்போ கல்யாண வாழ்க்கையில ஆரம்பத்துல இருக்கக்கூடிய சந்தோஷம் கடைசி வரை இருக்கிறதா? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக 90 நாள்ல கல்யாண வாழ்க்கை ரொம்ப சோகமாயிருது. மாமியார் மருமகள் 2 பேர் இருக்காங்களே, அவங்க 2 பேரையும் ஒரே ரூம்ல அடைச்சு போட்டு 1 மணி நேரம் கழிச்சு திறந்து பாருங்க, ஏதோ ஒண்ணுதான் உயிரோட இருக்கும். அவ்வளோ ஒற்றுமை. அதுல இருந்து உண்மையில நடுவர்கள் அன்னைக்கு ஒரு மாமியார் இருந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடறேன். அன்னைக்கு ஒரு வீட்டுல பயங்கர சண்டை. ஒன்னுல உங்க அம்மா இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், 2ல யார் முடிவு பண்ணிக்கிட்டு மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுருக்காங்க. பையன் தினமும் இந்த சண்டையை ரசிட்டே இருந்தான். இதில் நம்மளால முடியாது, அம்மாவை கொண்டு ஆசிரமத்தில் விடுவியா விட மாட்டியான்னு மனைவி சத்தம் போட்டுட்டே இருந்தா. உடனே மனைவி தொல்லை தாங்க முடியாமல் அம்மாவை கொண்டு நேராக ஆசிரமத்தில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வந்த உடனே கேட்டா, ஏங்க மாமி இப்போ ஆசிரமத்தில் நல்லா சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னா. உடனே அவன் சொன்னான், எங்க அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லையேன்னு நினைச்சிட்டு கூட்டிட்டு போன முடியும். எங்க அம்மாவை ஆசிரமத்தில் கொண்டு விட போன நேரத்தில் உங்க அம்மாவை கொண்டு உங்க அண்ணன் விட வந்தான். இப்போ உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் நல்லா பேசிட்டு சந்தோஷமா இருக்காங்கம்மா அப்படின்னு. சூப்பர். உடனே அவன் சொன்னான், உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி.